ஜனவரி 28 தேசிய தென்றல் டாக்டர் ஜே.எஸ். ராஜ்குமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடக்கவிருக்கும் சமூக நல்லிணக்க விழாவில் சிறப்பு பல்நோக்கு இலவச மருத்துவ முகாம், மகளிர் மார்பக புற்றுநோய் முன்னறி சிறப்பு பரிசோதனை முகாம், மாணவர்களுக்கான ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டி, உயர் சிகிச்சைக்கு ரூபாய் 5 லட்சம் வரை ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு வழங்குதல், விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திற்கான முன்பதிவு போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. நாள் 28/1/2024 காலை 8 மணி முதல். இடம் புனித ஜார்ஜ் வளாகம், வ.உ.சி. திடல், ஈவேரா நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி எதிரில், சென்னை. மம்தா அவர்கள் மீண்டும் திமுகவோடு இணைந்து இந்தியா கூட்டணியில் இருந்து நம்ம எலெக்ஷனை சந்திச்சோம்னா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில இங்க ஒரு ஆட்சி அமையணுங்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? திமுக செஞ்சதை சுட்டி காட்டுறது மட்டுமே தான் உங்களுடைய நோக்கமான்னு கேட்கிறேன். ஒன்று ரெண்டு உங்களுடைய இன்டர்வியூஸ் மிஸ் பண்ணிட்டேன்னே வச்சுக்கோ. ஒன்று ரெண்டு இல்லை, நான் ஓராயிரம் இன்டர்வியூல சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க பாக்குறது இல்லை, சரிங்களா? நீங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, மாநாடு நடந்தது. பாட்னா நீதிமன்றத்தில் 13ஆம் தேதி நேரில் ஆஜராகணும் உதயநிதி. சனாதனத்தை குறித்து சர்ச்சையில் பேசுனதுக்காக நேரில் வர சொல்லியிருக்காங்க. நேரில் போய் அவர் ஆஜராகணும். அன்னைக்கு நான் பார்க்குறேன், ஆடு அண்ணாமலைனா இப்போ அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாப்லையா? இப்போ என்ன பண்றீங்க? அண்டா தேக்ஸா வாலி கீழி ஒட்டுமொத்த தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்தெல்லாம் இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா எல்லாமே சீனியர் மோஸ்ட் செட்டு, கலைஞர் செட்டு, ஸ்டாலின் செட்டு எல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இளைஞர் அணியா. அப்போ இந்த பக்கம் கேப்ரட் டான்ஸ், இந்த பக்கம் திருட்டு கூட்டமாக இருந்து எல்லாத்தையும் திருட்டு போயிருக்கு. இதுக்கு தான் ஒரு மாநாடு நடத்துவீங்களான்னு கேட்குறேன். இது ஜெயலலிதாவுடைய ஆட்சியாக இருந்தால் ஒரு பெண் பிள்ளை இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த அமைச்சர் நேரம் அமைச்சராக இருந்திருப்பாரா, எம்எல்ஏ இருந்திருப்பாரா? அந்த மகனும் மருமகளும் இப்படி ஊருக்குள்ள ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்களா? தட்டி தூக்கி இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் எடப்பாடியார், இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் நாங்கெல்லாம் போனோம்னா சும்மா இருப்போம் நினைக்கிறீங்களா? நீங்களாம் ஒன்னா சேர்ந்து திமுக எதிர்க்க போறீங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சார்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்ன சார், காங்கிரஸ் கட்சியோட நாங்க கூட்டணி இல்லை, நீங்க கூட்டணி இல்லைன்னு ஒருத்தரா விலகுறாங்க. எங்க மாநிலத்துல நாங்க தனித்து தான் போட்டியிட போறோம், காங்கிரஸோட கூட்டணி இல்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பஞ்சாப்ல இருந்து சொல்றாங்க. என்ன சார் நடக்குது? அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. மம்தா அவர்கள் மீண்டும் திமுகவோடு இணைந்து இந்தியா கூட்டணியில இருந்து நம்ம எலெக்ஷனை சந்திச்சோம்னா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு சுத்தமாக. திமுகவோட இணைந்துன்னு இல்லை சார், காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தான் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சரி, ரைட், ஒரு நிமிஷம். காங்கிரஸ் தான் ப்ராப்ளமா இருக்கா இல்லை காங்கிரஸ்னால யார் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு செய்வது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுக. ஓகே, நீங்க எதற்காக மம்தா வெளியில போனாங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிந்த தகவல் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அவங்க அந்த இடத்துல நம்ம நல்லாவே பலமா தான் இருக்கிறோம், நம்ம தனிச்சே போட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் ஏன் அந்த பலத்தை குறைப்பது யாராக இருப்பதால் எதற்காக வெளியில போறாங்க? பலத்தை குறைப்பதற்கு ஏற்கனவே உதயநிதி பேசிய சனாதன விஷயம் தான் 5 மாநில தேர்தலில் தொண்டு பிரசங்கமா அடிச்சு எல்லாத்தையும் கொடுத்தாங்க. மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது. மீண்டும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினா கோமுத்ரா பேசினது யார்? அதுக்கப்புறம் எம்பி தர்மபுரி எம்பி செந்தில்குமார் அவர்கள். கோமுத்ரா நாய்கறி மேட்ரு, இந்த பக்கம் நாடாளுமன்றத்தில் உட்கார உதவாங்க போறேன்னு சக எம்பியை பார்த்து பேசினதா இருக்கட்டும், இவர்கள் செய்யக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குல்ல, இதில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிக்குது. ரெண்டாவது, இப்போ வட மாநிலங்கள்ல அங்கே ராமர் கோயிலை வைத்து எவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடந்து கொண்டிருக்கும் பொழுது உதயநிதி எங்களுக்கு மசூதி இடித்து விட்டு கோயில் கட்டுவதில் பெரிய எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு ராமரை வச்சு ஒரு ரூமர் ரெடி பண்ணார் பார்த்தீங்களா? அதனால் பிரச்சனை இருக்குல்ல. இப்போது ஒரு சனாதனத்தையே இந்த அளவுக்கு எடுத்து பேசக்கூடிய பிஜேபி நபர்கள் இத்தனை விஷயத்தை பேசி வச்சிருக்கும் பொழுது பேசினாக்கா மீண்டும் பின்னடைவு ஏற்படுமா இல்லை அதில் பாலத்துக்கு போயின்னா அவங்களுக்கு தெரியும். அப்போது தெரிஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க, நம்ம தனிச்சு நின்னோம்னா நம்மளுடைய செல்வாக்கு நல்லா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தனித்தனியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மம்தாவுக்கும் செல்வாக்கு நல்லா இருக்கு. ஸோ தனிச்சு நின்னோம்னா நம்ம ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ராகுலுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். சேர்ந்து இருந்தோம்னா அங்கே பிரச்சாரம் எப்படி செய்யப்படும்னா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினும் உதயநிதியும் இந்த மாதிரியான வேலையை தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு இந்த கூட்டணி இதே போன்ற விஷயத்தை தான் எல்லா மாநிலங்களும் செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு காங்கிரஸ் பிரச்சனை இல்ல, திமுக இருக்கிற கூட்டணியில நம்ம இருக்க வேணாங்கிறதா பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. ஆனா செய்திகள்ல காங்கிரஸோடு நாங்கள் சேர்ந்து போட்டியிட போவதில்லை அப்படின்னு அவங்க சொன்னதான் வருது. கூட்டணி இப்ப யாரு மைய நம்ம இண்டி கூட்டணினே வச்சு காங்கிரஸை மையப்படுத்தி தான் எல்லாமே வந்ததே தவிர ஸ்டாலின் மையப்படுத்தி இங்க யாரும் வரல. சரி, முதல்ல இங்கேயே ஸ்டாலின் மையப்படுத்தி எவனாவது ஒழுங்கா செய்யறாங்களா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்றாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நம்ம தலைவர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு வந்தா ஒரு கை பாத்துருவோம் அப்படிங்கிறாரு. எதுல ஒரு கை பாப்பாங்களா? இந்த ஒரு ஆள் பேசுவார், இன்னைக்கு ஒரு புடி ஒரு கை பாத்துருவோம், அந்த மாதிரியா? சோத்துல ஒரு கை பார்க்கறாங்களா
களத்துல எப்படி திருடுறது, ஊழல் பண்றது, கனிம ஊழல் இல்ல இது சார், பண்றது. இங்க 40 சீட் இருக்கு பாண்டிச்சேரியோட சேர்த்து. நாங்க 40 ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்குவோம். அவரு சொல்றாரு நம்ம வந்து 40 ஜெயிச்சிட்டோம், நம்ம கிட்ட இருக்க கூட்டணி எல்லாரையும் விட நம்ம அதிகமா ஜெயிச்சிருந்தா நம்ம கை தானே ஊங்கின கையா இருக்கும். சரி, அப்ப நம்ம கேட்கலாம் இல்லையா, எங்களை வந்து பிரதமர் வேட்பாளரா சொல்லுங்க. இங்க உங்களை பச்சை பச்சை கேட்கறானே, உங்க காதுல விழுகுதா இல்லையா? திமுக பச்சை பச்சை கேட்கறாங்கல்ல, இனிமேல் ஓட்டு கேட்டு வந்தா செருப்பால் அடிப்பேன்னு மக்கள் சொன்னாங்க. அது 24 நம்ம பார்க்க தான் சார் போறோம். அதத்தான்ப்பா சொல்றேன். 26 ரெஃப்ளெக்ட் ஆகும் நீங்க சொன்னா கூட ஓகே, 24 எப்படி நீங்க சொல்றீங்க? நான் கேக்குறேன், 24 திமுகவை சார்ந்த ஆளுங்க நிக்க போறீங்களா? திமுக வந்து சார்ந்து யாருமே எம்பி நிக்க போறீங்க? திமுக காரங்க தான் நிக்க போறாங்க. நிக்க போறீங்கல்ல? ஆமா சார். இந்த பிரச்சனையை பேசுனதெல்லாம் யாரு? கோமுத்ரா பேசுனது யாரு? திமுகவினர் தான். அம்மாக்கு 1000 பொண்ணுக்கு 1000, மலம்பல்லும் சமூகம், இந்த எல்லா பிரச்சனையும் பேசிட்டு வந்தீங்களா? இந்த பக்கம் கனிம வள திருடு, இன்றைய வரைக்கும் என்ன பண்ணீங்க? வேங்கல் பிரச்சனை 1 வருஷம் நிறைவாயிருச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்து போகலை. சரிங்களா? இப்ப மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஏன்டா பேண்டதை கண்டுபிடிக்க 1 வருஷமா கேட்குறேன். அதை ஆய்வு பண்ணி சொல்றதுக்கு 1 வருஷம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? வீடு வீடு தட்டு கொடுத்து பேட சொல்லுவீங்களா? திருப்பி ஆய்வு பண்ண போறோம்னு. இந்த ஒரு முரண் இருக்குல்ல. இப்போ மக்களுக்கு ஏற்கனவே சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்க வச்சிங்களா பெருவெள்ளத்தில்? அடுத்த நாள் டிஆர்பி ராஜா கோட்டை மாட்டு வந்து என்ன சொன்னாரு? 10 நாள்ல பெருவெள்ளத்தில் எல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது நம்ம களத்தில் இருந்தோம். மக்கள் வந்து எவ்வளோ அல்லோலப்பட்டாங்க. அவர் என்ன சொன்ன வார்த்தை, அவங்க சொன்ன வார்த்தை என்ன? ஆனால் நான் ஏழை தான், ஆனால் நான் எவன்ட்டையும் போய் பிச்சை கேட்க மாட்டேன், எவன்ட்டையும் போய் கையேந்த மாட்டேன். ஏன்னா என்ன சோத்துக்கு தண்ணிக்கு ஒரு சோத்துக்கு தண்ணிக்கு என்ன பிச்சை எடுக்க விட்டானுங்க, என் பொண்டாட்டியை காப்பாற்ற மாட்டேன், என் பிள்ளையை காப்பாற்ற மாட்டேன், நான் அவ்வளோ துடிச்சேன்னு சொல்லி என்கிட்டே சொன்னானுங்க. புரியுதுங்களா? இப்போ இவ்வளோ பாதிக்கப்பட்ட நபர்கள் இவ்வளோ கோபத்தில் இருக்கும்பொழுது 10 நாளுக்கு பிறகு டிஆர்பி ராஜா கோட்டை போட்டு வந்து அடுத்த நாளே தண்ணீர் வடிந்து விட்டதுன்னு சொன்னாப்புல. உள்ளபடி தண்ணி வடியலன்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்க மறைப்பதற்கு என்ன செஞ்சீங்க? எவ்வளவோ சித்து வேலை செஞ்சீங்க. இவ்வளோ நீங்க சொல்றீங்களே வெற்றி வாய்ப்பை பத்தி. கலைஞர் கலைஞர் 100 நடத்தினாங்க இல்ல, மக்கள் செருப்பு அடிச்சானா 1 ரூபாய் வரல, 699 பேர் வந்தான் பேட்டா செருப்பு மாதிரி. இவ்வளவுதான் உங்களுக்கான மரியாதை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தது. இப்போ இதை வைத்துக்கொண்டு மீண்டும் எலெக்ஷனுக்குள்ள பிரச்சாரத்துக்கு வரீங்களா? என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பீங்க? ராகுல் ஜெயிப்பது ஓட்டு கேட்கறது ஓகே, ஆனா நீ என்ன செஞ்சிருக்கீங்க சாதனை? ராகுலை ஜெயிக்க வைங்கன்னு காங்கிரஸ்காரன் கேட்கலாம், திமுக காரன் என்னடா செஞ்சிருக்கீங்க? ஆட்சி கூட்டணி கட்சி தானே, அதனால அவங்களும் கேட்கலாமே. நீ என்ன சாதனை பண்ணல? நாங்க எல்லாரும் ஒன்னா நிக்கிறோம், மோடி வந்து மீண்டும் வரக்கூடாது, அவர் வந்து ஒரு பாசிச ஆட்சி நடத்துறாரு இந்தியா முழுக்க, அதனால நம்மளாம் ஒன்னா சேர்ந்து நாங்க நிக்கிறோம், நீங்க எங்களை ஜெயிக்க வைங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் கேட்கறாங்க. நீங்க ஜெயிக்க வச்சிருக்கோம், இப்போ உங்களை ஜெயிக்க வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம்ல, நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி இருக்கீங்கல்ல, என்ன புடிங்கிட்டீங்க எங்களுக்கான கேள்வி கேட்கறாங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க? இது வரைக்கும் எங்கள் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் மக்களை போராட விடுறீங்க. இந்த பக்கம் வந்து ஒரு கடைசியாக நமக்கு நடந்த தெரியும், போக்குவரத்து ஊழியர்களுடைய போராட்டம். கரெக்டுங்களா? அவர்களுடைய போராட்டத்துக்கு காசு இல்லையா கொடுக்கறதுக்கு, அரசு கஜானா இல்லை. 1470 கோடிக்கு வந்து உதயநிதிக்காக ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு, பார்த்தீங்களா? அந்த F1 ரைஸ் சொல்கிறீங்க. F1 ரைஸ் அது பெரும் அது தம்பி. அந்த காசை கொண்டு போய் நாசமாக்கிட்டானுங்கன்னு வச்சுங்க. நம்மளுடைய காசு, உங்கள் அப்பா வீட்டு காசுன்னு அவர் கேட்டார்ல, F1 ரைஸ் நடத்துறதுக்காக அந்த காசு வந்து ரோட்டில் போட்ட காசு ரோட்டோட போயிடுச்சு, வீட்டுக்கு வந்து சேரல. நான் கேட்கறது 1470 கோடி போட்டு ஃபிலிம் சிட்டி ஆரம்பிக்கிற போறாங்களா புதுசா? அதிகாரப்பூர்வமா தகவல் வந்திருக்கா சார்? எல்லா செய்திகளையும் வந்துருச்சு, முதல்வரே சொல்லியிருக்கிறாரு. அவர் இதுக்கு மேல என்ன வேணும்? அதிகாரப்பூர்வமானா செய்தி வந்துருச்சா, பார்த்துட்டோமா? எதுக்கு ஏங்க நான் கேட்குறேன், இன்றைக்கு ஃபிலிம் சிட்டி இல்லாமல் இந்த நாட்டில் படம் வரவே இல்லையா? இந்த எம்ஜிஆர் ஏற்கனவே இங்கே தரமணியில் இந்த ஃபிலிம் சிட்டி இடிச்சிட்டிங்க, இடிச்சதுக்கப்புறம் படம் எடுக்கலையே தமிழ்நாட்டில்? எடுத்துட்டு ஃபிலிம் சிட்டி இருக்கும் போது எடுத்த விட இப்போ 1000-2000 கோடி பட்ஜெட்ல இருக்கு. அப்போ இன்றைக்கு எது முக்கியம்? மக்கள் சோத்துக்கு தண்ணி பிச்சை எடுக்கும் போது இந்த ஸ்கீம் உனக்கு தேவையா? இதை கொண்டு வருவதனால என்ன பிரயோஜனம்? ரெண்டாவது, முதல்வருடைய புரிதலை பாருங்க, இந்த திமுக ஆட்சியோட நிலைமையை பாருங்க. இந்த பெருவெள்ளத்துல பாதிக்கப்பட்ட பொழுது எல்லா பள்ளிகளுக்கும் நாசமா போச்சு. அரசாங்க பள்ளிகளில் ஏற்கனவே வந்து ஒழுங்காக பராமரிக்கலை. டாஸ்மார்க்லாம் பயங்கரமாக பராமரிப்பாங்க, கல்வி நிறுவனங்களை பராமரிக்க மாட்டாங்க. சரிங்களா? அம்மா உணவு சாப்பிட்றாங்க பாருங்கள், அதை பராமரிக்க மாட்டாங்க. இவங்க வந்து வேறு ஏதாவது செய்வாங்க. நான் சொல்கிறதெல்லாம் என்னன்ட்டு. இப்போது அந்த பாதிக்கப்பட்ட அந்த கல்வி நிறுவனத்தை மறுசீராய்வு செய்வதற்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காரு. எங்கெங்க? செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், 4 மாவட்டம். 4 மாவட்டத்தில் எவ்வளோ பள்ளிகள் இருக்குது மொத்தம்? அரசாங்க பள்ளிக்கு அவ்வளோ இருக்குது. அதை 4 மாவட்டத்துக்கு சேர்த்து வெறும் 1 கோடி. ஓகேங்களா? இந்த பக்கம் விலங்குகளுக்கும் புலிகளும் நல்லா இன்பமாக இருப்பதற்காக 19 கோடி ஒதுக்கியிருக்காரு. இந்த முரணை பார்த்தீங்களா? விலங்குகளுக்கு 19 கோடியும் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் படிப்பதற்கு அந்த கல்வி நிறுவனங்களை மறுசீரமைப்பு செய்வதற்கு வெறும் 1 கோடி ரூபாய். அப்போ நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு இந்த அரசாங்கம்? இதைத்தான் சொல்கிறேன், இந்த முரண் இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எவ்வளோ முரண் நடந்துகிட்டே போகிறீங்க. இவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு நீங்க பாருங்க, என்ன மாநாடு நடத்தினாங்க, அது பேர் என்ன வச்சாங்க? இப்ப சேலம் மாநாடு, 2வது மாநில மாநாடு, திமுக இளைஞர் அணி தலைமையில. அதே அப்படி சொன்னது ஆரம்பத்துல. அதற்கு பிறகு உதயநிதி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. என்ன மாநாடுன்னு சொன்னாரு? என்ன மாநாடுன்னு சொன்னாரு? உரிமை மீட்பு மாநாடாமே. ஆமா, மாநில உரிமைகளை மீட்பது.
அதாங்க இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாம் இழந்து விட்டு தவிப்பது தமிழ்நாட்டு மக்கள். சரி சார், இப்போ நீங்க திமுக திட்டுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திட்டுறனா? ஆமா தம்பி, திமுக செஞ்ச விஷயத்தை சொல்லிட்டு சரி, ஓகே சார், நீங்க திமுக சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய காங்கிரஸ் கட்சி தான் இந்தியா கூட்டணியில பிரதானமான கட்சியா இருக்கு. அந்த கட்சிக்குள்ள சிக்கல் வருது. அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மாதிரிலாம் நீங்க பேசவே மாட்டீங்களே. அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில இங்க ஒரு ஆட்சி அமையணுங்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? திமுக செஞ்சதை சுட்டி காட்டுறது மட்டுமே தான் உங்களுடைய நோக்கமான்னு கேட்கிறேன். அதை சரி பண்றதுக்கு என்ன? நீங்க ஒரு இடத்துலயும் கூட ராகுல் பிரதமர் ஆவாருன்னு சொல்ல மாட்டீங்க. யார் சொல்லல? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையில தான் 2024 சொல்லல. அப்ப 2024 யார் ஆட்சிக்கு வருவான்னு சொல்லுங்க. எங்க சொல்லல? நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் பார்த்தவரை நீங்க சொல்லல சார். அப்ப நான் நீங்க பார்த்தவரை பார்க்கவே நீங்க இல்ல. சொல்லல. சரி சார், நான் 1-2 உங்களுடைய இன்டர்வியூஸ் மிஸ் பண்ணிட்டேனே வச்சுக்கோ. 1-2 இல்ல, நான் ஓராயிரம் இன்டர்வியூல சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் தான் பாக்குறது இல்ல. நீங்க பாக்குறது இல்ல, சரிங்களா? நீங்க வந்து ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, மாநாட்டில் நடந்தது, புரியுதுங்களா? வா காவலிடா காவலிடான்னு பாட்டு போட ஆட வச்சாங்கல்ல, இந்த காவலி பேசுங்க என்ன செய்வாங்க நமக்கு தெரியும். அங்க வந்து அவங்க சொன்ன விஷயம் என்ன, நான் அதை முடிச்சுட்டு இதுக்கு வரேன். அப்ப காங்கிரஸ் தலைமையில ஆட்சி அமைக்க முடியாததுக்கு திமுக இடையூறா இருக்குங்கிறீங்களா? அதுதான் தம்பி, முழுசா சொல்லிடுறேன், பயப்பட வேண்டாம். திமுக செஞ்ச தவறுகளை சொல்ல வரும்போது அப்படியே வேற பிட்ட போட்டு விடாது. இல்ல சார், நீங்க ரொம்ப நேரமா சொல்லிட்டீங்க. நம்ம சொல்லலையே, இந்தி கூட்டணி பத்தி தம்பி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இந்தி கூட்டணி சொல்றேன். இந்தி கூட்டணி நொண்டி கூட்டணியை மாத்தினதே திமுக தான், புரியுதா? இப்போ இருந்த 4 காலில் 2 கால் பிடிங்கிட்டு போயிருச்சு, புரிஞ்சுங்களா? அது என்னன்றதை நான் விளக்கமா சொல்றேன். இந்த விளக்கணைகள் செய்யக்கூடிய அட்ராசிட்டினால எப்படி மாறுச்சுன்றதை நான் புரிய வைக்கணும்ல மக்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சொல்றதை விட மக்களுக்காக தான் நம்ம பேசுறோம். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க, உதயநிதி உரிமை மீட்பு மாநாடு, ஒட்டுமொத்த உரிமைகளை இழந்து தவிப்பது நாங்களா நீங்களா? நீங்க ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க, கோடி கோடியே சம்பாதிக்கிறீங்க, உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் சம்பாரிச்சு உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட பொதிச்சு வைக்கிறானுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் திருடிட்டு கடைசியா பால் இருந்து கொழுப்பு முதல் கொண்டு திருடுறீங்க, கரெக்டுங்களா? இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் வந்து, நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, மக்கள் வந்து இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு சோத்துக்கு தண்ணிக்கு பிச்சை எடுக்கிறோம். நீங்க மாசம் மாசம் இளைஞர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 1000 ரூபாய், பட்டதாரி இளைஞர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க பொழுதே தெரிஞ்சு போச்சா நீங்க வந்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலன்னு? அதிலே ஃபெயிலியரா? இன்னைக்கும் வந்து நீங்க பொங்கலுக்கும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஏதாவது இலவசம் கொடுப்பான்னு மக்கள் அலக்கரிக்கிறீங்க இல்லையா? எதுக்கு? நீங்க வந்து தமிழ்நாடு தமிழ் உரிமைன்னு பேசக்கூடிய நீங்கள் வந்து என்ன பண்றீங்க, வெள்ளத்தை வந்து குஜராத்தில் போய் வாங்கிட்டு வந்த போன வாட்டி, கரெக்டா? இங்க இருக்க வெள்ளத்தை வாங்கி நக்க முடியல, அங்க இருக்க வெள்ளத்தை வாங்கி நக்கிட்டு வந்தீங்களா? உருகி போச்சுன்னு சொன்னீங்களா? இந்த முறை என்ன போட்டீங்க? இந்த வாட்டி சக்கரை பொங்கலுக்கு சக்கரை கொடுத்தானுங்க. அறிவுள்ளமே எவனாவது செய்யற வேலையா? தம்பி, சக்கரை பொங்கல்லாம் சக்கரை போட்டு ஆக்குவாங்களா? வெள்ளம் போட்டு தான் ஆக்குவாங்க. அப்புறம் எதுக்கு சக்கரை கொடுத்தாங்க? சக்கரை பொங்கல்லாம் சக்கரை, மைசூர் பாக்கு மைசூரை போட்டு ஆக்குறதா? இந்த முட்டாள்தனமா இருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ பகுத்தறிவு பேசக்கூடிய நபர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. எதற்குடா கொடுத்தேன்னு பார்த்தாக்கா, இங்க இருக்கக்கூடிய, நான் கேட்கிறேன் சித்ரகுமார், நீங்க சொல்லுங்க, இந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து ஜனவரியில் வந்துச்சு, அடுத்த வருஷம் எப்போ வரும்? எல்லா வருஷமும் ஜனவரியில தான் வரும். என்ன பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கேன்? பொங்கல் எல்லா வருஷமும் ஜனவரியில தான் வரும். இந்த அறிவு திமுக இருந்துச்சா? ஏன் இல்லை, என்ன பண்ணிட்டாங்க அப்படி? இந்த வருஷம் பொங்கல் முடிஞ்ச உடனே விவசாயிகள்கிட்ட இத்தனை டன் கரும்பு உற்பத்தி பண்ணுங்க, நாங்களே வாங்கிக்கிறோம், முன்னக்கூட்டியே கொள்முதல் செய்யறோம், வெள்ளத்தை வாங்குறோம், மக்களுக்கு கொடுக்குறோம்னு சொன்னா விவசாயி செழிப்பா இருப்பான். இவங்களுக்கு இது எதுவுமே தெரியாத மாதிரி வருஷம் எங்க போய் வாங்க? ஒரு வருஷம் குஜராத்தில் வாங்குற, ஒரு வருஷம் சக்கரை கொடுக்குற, ஏன்டா கொடுக்குற? இப்போ விவசாயத்தை அழிக்கக்கூடிய வேலை நீ பாக்குறியா இல்லையா? இதெல்லாம் இம்பாக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த எல்லா விஷயத்தையும் பிஜேபி எடுத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் திமுக செய்யக்கூடிய விஷயமும், திமுகக்கு எதிராக மக்கள் போராடக்கூடிய விஷயமும், எடப்பாடியை குறை சொல்றீங்களா, அவர் தவழ்ந்து போனாருன்னு சொல்லிட்டு பேசின உதயநிதி பாத்தீங்களா? அவருக்கு வந்து 2 விஷயம் அதில் இருக்குது. தவழ்ந்து போனேன்னு சொன்னீங்களா? இங்கே நல்லா நடந்துகிட்டு இருந்த பிள்ளைகளுக்கு தவறான சிகிச்சை முறையை கொடுத்து பாதத்தை அகட்டி தவளை வச்சது யாரு? இந்த ஆட்சியாளர்கள் தானே. அதே மாதிரி இந்த சனாதனத்தை கொடுத்து பேசினேன்ல, வாமா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ தெரியுமா? எங்க? பாட்னா நீதிமன்றத்தில் 13ஆம் தேதி நேரில் ஆஜராகணும் உதயநிதி. சனாதனத்தை கொடுத்து சர்ச்சையில் பேசினதுக்காக நேரில் வர சொல்லியிருக்காங்க. நேரில் போய் அவர் ஆஜராகணும். அன்னைக்கு நான் பார்க்குறேன், அன்னைக்கு நீ போறியா இல்லை உனக்கு ஏதாவது வேற ஏதாவது வலிக்குதுன்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு போகாமல் உட்காந்துருக்கேன் நான் பார்க்குறேன். இல்லை நீ போனேன்னா சரியான ஆள், அங்கே போய் நீ சொல்லு, இங்கே சொன்னையில நான் சனாதனத்தை கொடுத்து பேசுவேன்ட்டு அங்கேயும் போய் சொல்லு. அங்கே தொடர்ந்து சொல்லுவீங்களா? பொறுத்து தான் பார்க்கலாம். அப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ தொடர்கதியாக எல்லா விஷயத்தையும் பிஜேபி கவனிச்சுட்டே இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சனாதனத்தை கொடுத்து பேசினதுக்கு 5 மாநில தேர்தலில் பெரிய பின்னடைவு ஏற்படும் போது இங்க இருக்கக்கூடிய ஆட்சி மாதிரி 10வது கவர்னர் சேர்ந்து பேசுறாரா? பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் வந்து ஜெயிச்சா கூட பதவி இருக்க விட மாட்டானுங்க. இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களை கூண்டுக்குள்ள வைக்கிறாங்க. அம்பேத்கர்லாம் இன்னும் கூண்டுக்குள்ள தானே இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய சாதிய மன்மம் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க வேங்கவில பிரச்சனை விடுங்க, நாங்குநேரி புதுக்கோட்டையில மாணவி சிறுநீர் குடிச்சதெல்லாம் விடுங்க. போன வாரம் மறுபடியும் வந்து சட்டக்கல்லூரி மாணவனுக்கு ஒண்ணுக்கு போய் வச்சு குடிக்க வச்சிருக்காங்க தெரியுமா? பட்டியலத்தை சார்ந்த நபர்ன்றதுனால இன்ன வரைக்கும் அந்த நடவடிக்கை பெருசாக எடுக்கல. 2 மாணவர்களை சஸ்பெண்ட் பண்ணிக்கிங்க. இந்த விஷயம்லாம் இருந்துகிட்டு இருக்கா? அப்படியே இப்போ வாங்க, ரொம்ப பூதாகரமா போன விஷயம் இது. திமுக எம்எல்ஏ இப்போ பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகனின் வீட்டுல, கருணாநிதி தெளிவா சொல்லுங்க, மக்களுக்கு தெரியணும்ல. கருணாநிதி, இந்த கருணாநிதினு பேர் வச்சாலே எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு தெரியுதா? அவர் வீட்டுல நடக்கல சார், அவருடைய மகன் வீட்டுல நடந்திருக்கு. அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. என்னுடைய மகன் தனியா அவனோட மனைவியோட வந்து வசிச்சுட்டு வராங்க, அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு, எனக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அரசு என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, மகனுக்கு சொத்து இல்லைன்னு சொல்லு.
அதெல்லாம் ஏன் சார் சம்மந்தம் சொல்லணும் இப்போ? உனக்கும் மகனுக்கு சம்மந்தம் இல்லைல்ல. ம். அதே மாதிரி என் இல்ல, மகனுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன். என்னுடைய மகன் வீட்டுல ஒரு பெண் வந்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் சொல்லிருக்காங்க. மகனுக்கு எனக்குமே சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. நாங்க ஒரே வீட்டுல வசிக்கல, மகன் வந்து தனியா வசிக்கிறாரு, அவங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்திருக்கு, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர். திமுக நல்லா பேசிட்டீங்களா? இப்ப நான் சொல்லட்டுமா? இவர் யார் எம்எல்ஏ? இவர் யார் எம்எல்ஏ தானே, மக்கள் பிரஜை தானே. ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் என்ன பிரச்சனையை தெரிஞ்சு வச்சிருக்கவன் தான் எம்எல்ஏ. உன் வீட்டில் நடக்குது உனக்கு ஒன்றும் தெரியல. இன்னைக்கு இன்ப நிதி இன்னைக்கு மேடை ஏற்றின விஷயம்லாம் நான் பார்த்தேன். அதை பார்த்தீங்களா? அந்த விஷயத்த பார்த்தேன். கரகாட்ட கோஸ்ட்லாம் வச்சு நல்லா பண்ணா, இல்லை கேப்ரி டான்ஸ் மாதிரி ஆடினாங்க, பார்த்தீங்களா? பார்க்கல சார், டான்ஸ் பார்க்கல சார். உதயநிதி அவர்களுடைய மகன் வந்திருந்ததை பார்த்தேன், செய்திகளை நீ பார்க்கலன்னு சொல்ற? டான்ஸை பார்க்கறதுக்காண்டி பொன்முடி வந்தாரு, பார்க்கலையா? பார்க்கல சார். நான் என்னைய குற்றவாளியை கொண்டு வந்து மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. நான் டான்ஸ் பார்த்தேன். ஏன்னா அவர் வழக்கமா எல்லாத்துக்கும் லேடிஸ் கூட சேர்ந்து ஆடுறது அவர் வழக்கம். கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாத்துலயும் செம்ம குத்தாட்டம் போடுவாரு. இப்போ வந்து நான் பாட்டை பார்த்தே. பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போயிருந்தப்ப அவர் ஆடினாரு, அந்த வீடியோ எல்லாம் பார்த்தோம். சரி, யார் கூட சேர்ந்து ஆடினாரு? மாணவிகளோட ஆடினாரு. மாணவர்களோட ஆள் இல்ல, புரிஞ்சா? அதைத்தான் சொல்றேன். இங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்துறாங்க சொன்னா திமுக யார் எல்லாரும் வராங்க சார் மாநாட்டுக்கு, கலை நிகழ்ச்சிகள்னு வைக்கிறாங்க சார். தம்பி, கலை ஒரு மினிஸ்டர் இதை பாக்குறதுக்கு தான் வந்தாருன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி நீங்க பேசுறீங்க. பார்க்கலன்னு உங்கள்ட்ட சொன்னாரா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை பார்க்க தான் வந்தாருன்னு சொன்னாரு. சரி, அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கரெக்டாக நீங்கள் நல்லா கவனிச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் இதுக்கு பதில் இப்போ சொல்லி தான் ஆகணும், மாட்டிக்கிட்டீங்க. சரியா? இந்த பக்கம் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, கரெக்டுங்களா? யார் தலைமையில் அந்த மாநாடு நடந்துச்சுன்னா உதயநிதியில். அவர்கிட்ட எல்லாரும் ஆடலும் பாடலும் போட்டே ஆகணும்ட்டாங்களா, அதனால போட்டாரு. சரியா? மிக பிரம்மாண்டமான கூட்டம். அப்படி வச்சு எல்லாருமே என்ன பண்ண பார்த்து ரசிக்கிறதுனா எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க ஆடுறதா. ஏன்னா அரை நிர்வாணத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அரை நிர்வாண கோலம் தான், சரிங்களா? ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணிக்கிட்டு பாருங்க. உதயநிதி பேசிட்டு இருக்கும்போது எவனாவது பார்த்தான்? சீட்டு விளாண்டு எவனாவது வீடியோ எடுத்தான்? அந்த வந்துட்டீங்கல்ல, என்ன சொன்னாங்க? வீடியோ எடுக்க போய் தான் சார் சீட்டு விளாண்டதே நமக்கு தெரிஞ்சது. அது அந்த வீடியோ எடுத்தது யாரு? மக்கள் கிடையாது. இந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய ஊடகம் வீடியோ எடுத்தது. நான் சொல்றது பொதுமக்கள் இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சி அவன் போன்ல வீடியோ எடுத்தான். உதயநிதி பேசுன வீடியோ எடுத்தானா? எடுக்கல. என்ன தெரியுமா சொல்றாங்க? உதயநிதி அப்ப என்ன பேசியிருந்தா தெரியுமா? இந்த பிரதமர், ஒன்றிய பிரதமர் வந்து நமக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல, வேலை வாய்ப்பை ஏற்படுத்தலன்னு நம்மால் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன்டா உங்க அப்பன் கொடுத்த சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல, பொய்யா சொல்றாரு. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுன்னு சொல்லி அவர் போய் சொல்றாரு. மாப்பிள்ள சில்கோட அருமை இவனுக்கு என்ன தெரியும், மயிராண்டி அப்படின்ற மாதிரி. இவனுக்கு என்னடா தெரியும் சீட்டோட அருமை, ஒரு கை போடுன்னு உட்காந்து விளாண்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். நான் அதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, உதயநிதி அவர்கள் பேசி முடிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட மாநாடு நிறைவடைஞ்சிருச்சு, அது ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க, அப்போ எல்இடி ஸ்கிரீன்ல போட்டுச்சுன்னு திமுக மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க அவ்வளவு மக்கள் உட்காந்துருக்காங்க சேர்ல ஃப்ரண்ட்ல. நீங்க தான் இப்போ ஆளே வரல அப்படின்னீங்க, இப்போ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? எங்க அங்கங்க ஆள் உட்காந்தானா மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம்? பாத்தீங்களா இல்லையா? இல்ல, அந்த சீட்டு விளாண்ட வீடியோ நம்ம பார்க்கும்போது அங்க சேர்ல யாருமே இல்ல சார், இங்க கீழே மட்டும் தான் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. அப்ப அவங்க சொன்ன விளக்கம் எனக்கு சரிதானோன்னு தோணுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது அவங்க உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஆமா, சேர்லயும் ஆட்களே இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, ரைட் தம்பி. உதயநிதி சொன்னதுக்காக வந்து இப்ப கருத்து வெள்ளத்துல சரி, உதயநிதி இப்ப அந்த மாநாட்டுல செஞ்சார்ல, என்ன கிழிச்சாரு அந்த மாநாடு? சரி, ரீடெலிகாஸ்ட்ன்றீங்கல்ல, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா? நீட்டு விளக்கு. ஆமா. உன் மதிப்பெல்லாம் எங்கடா இருந்துச்சுன்னு பார்த்தா குப்பையில இருந்துச்சு. கவனிச்சிங்களா? பார்த்தேன். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ ஒட்டுமொத்த பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த நீட்டுக்காக பயங்கரமா செய்யப்படுறத சொல்லிட்டு குப்பையில போட்டாங்க. இதுதான் உங்களுக்கு திமுக கொடுத்த முக்கியத்துவமும் மரியாதை. இவ்வளவுதான், கரெக்டுங்களா? அதுல என்னடா நீங்க வந்து அதுல நிறைய தீர்மானம் போட்டாங்க, கவனிச்சிங்களா? நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டாங்க, நிறைய விஷயம் சொன்னாங்க. முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? நன்றி சொல்லி தீர்மானம் முதல்வருக்கு. ரெண்டாவது தீர்மானம் வாழ்த்து சொல்லி தீர்மானம். என்னடா இது நான் கேக்குறேன். முதல் தீர்மானம் நன்றி, அடுத்தது அவங்க கட்சி, அவங்க இளைஞரணி, அவங்க என்னமோ தீர்மானம் போட்டாங்க. இளைஞரணி கட்சி அவங்க கட்சின்னு சொல்றீங்களா? எனக்கும் துர்கா அம்மையாருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு அம்மையாரை மேடை ஏத்துனீங்க? டிஆர் பால் எடுத்து உள்ள போறான் தானே. அண்ணாமலை ஆடியோ ரிலீஸ் பண்ணாரா? வரிசையா ஒன்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாரா? ஆடியோ 1, 2, 3 டிஎம்கே ஃபைல்ஸ் 3ன்ட்டு, கரெக்டுங்களா? நீ ஆடு அண்ணாமலைனா இப்போ அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாப்லையா? இப்போ என்ன பண்றீங்க? அவர் உள்ள போறான்னு தெரிஞ்சாலும் பேசாம அம்மையாரே வந்து எம்பி எலெக்ஷன் நிக்க வைக்கிறான்றதுக்காக மேடை ஏத்துனீங்களா? குடும்பமாக சேர்ந்து ஒரு கலை நிகழ்ச்சி நடத்திருக்கிறீங்க. இந்த பக்கம் வந்து அண்டா தேக்ஸாலாம் திருட்டு போனாங்களா இல்லையா? இதுக்கு இன்னும் ரெக்கார்டில் வரப்போகுதுன்னு வேற சொன்னாங்க. என்னடான்னு பார்த்தாக்கா ஒட்டுமொத்த பேரும் சோத்தை தூக்கிட்டு ஓடுறான், அண்டாவை தூக்கிட்டு ஓடுறான், அவன் வாட்டர் கிணத்து. ஏன்னா திங்கிறத தூக்கிட்டு ஓடனா பரவாயில்ல, சமையல்காரன் சொன்னது கேட்டீங்களா? இவ்வளோ பேரும் திருட்டு பேல இருப்பான்னு தெரிஞ்சா நம்மளால கான்ட்ராக்ட் ஒத்துக்கவே மாட்டீங்க, எங்க பார்த்து சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு. அண்டா தேக்ஸா வாலி கீழி ஒட்டுமொத்த தூக்கிட்டு போயிட்டாங்க. வந்தெல்லாம் இளைஞர்கள் பார்த்தாங்கன்னா எல்லாமே சீனியர் மோஸ்ட் செட்டு, கலைஞர் செட்டு, ஸ்டாலின் செட்டு எல்லாம் வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் இளைஞர் அணியா. அப்போ வந்து இந்த பக்கம் கேப்ரி டான்ஸ், இந்த பக்கம் திருட்டு கூட்டமாக இருந்து எல்லாத்தையும் திருட்டு போயிருக்கு. இதுக்கு தான் ஒரு மாநாடு நடத்துறீங்களான்னு கேட்குறேன். அதில் இன்னொரு விஷயம் முக்கியமான தீர்மானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றிய பிரதமர் கொண்டு வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் 70 இனிமேட்டு வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்ட்டு. நீ என்ன சொன்ன எலெக்ஷன் இதில் வாக்குறுதியில் திமுக தெரியுமா? 75% தமிழர்களுக்கு வேலை கொடுப்போம்னு சொன்ன. கொடுத்த
கேட்குறேன். கொடுத்தியா? டேட்டா அவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்க கிட்ட தான் சார் டேட்டா இருக்கும். கொடுக்கலங்க. டேட்டா அவங்கள்ட்ட இருக்கணும். இப்போ மட்டும் திமுக பேசுனா பயங்கரமா பேசுனீங்க. இப்போ மட்டும் டேட்டா அவங்கள்ட்ட இருக்குன்றீங்க. ரீடெலிகாஸ்ட் வரைக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சா வச்சாங்க. நான் சொல்லுவேன் சார். ரீடெலிகாஸ்ட் தெரிஞ்சு வச்ச ஆளுக்கு ஏன் டேட்டா? ரீடெலிகாஸ்ட் சிம்பிள் மேட்டர் சார். நீங்க கேக்குறதெல்லாம் பெரிய டேட்டா. பெரிய டேட்டா. சரி ரைட்டு. தமிழுக்காக இனிமேட்டு தமிழை யாராவது தொட்டால் தமிழுக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம். யார் சொன்னா? நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்க போல சார் எல்லாமே. எப்பா நமக்கு என்ன வேலை? நீங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? நான் வேற மாநாடு வேற நான் போவேன் நினைச்சேன். நடு சமயத்துல நான் சுடுகாடு போறது எனக்கு என்ன அவ்வளவு அவசியமானு கேக்குறேன். இல்ல சார், மாநாடு போய் நேர்ல பாத்துருக்கீங்கன்னு சொல்ல, நல்லா வாட்ச் பண்ணிருக்கீங்க. பின்ன இவங்களை எப்படி நம்ம வாட்ச் பண்ணாம இருக்க முடியும்? ஏன்னா என் மக்களை சாகடிக்கிறாங்களே தினம் தினம். நான் எப்படி வாட்ச் பண்ணாம இருப்பேன்? இப்ப அவர் என்ன சொல்றாரு? தமிழுக்காக இனிமேட்டு உயிரை கொடுப்போம். தமிழுக்கு ஏதாவது ஒரு பங்கம் வந்தால் உயிரை கொடுப்போம். சரி ரைட்டு. காலங்காலமா தமிழுக்கு எதிரான போராட்டம் செய்வது எந்த கட்சிப்பா தமிழ்நாட்டுல? தமிழுக்கு எதிராக என்ன போராட்டம்? ஹிந்திக்கு எதிரான போராட்டம். சரி ஓகே, ஹிந்திக்கு மறந்துட்டேன். திமுக தான் சார். யாருப்பா? திமுக தான் சார். இப்போ கரெக்டாக தெளிவா இருக்கியான்னு பார்த்துக்கிட்டேன். எனக்கு தெளிவா இருக்கிறேன். சரி, ஹிந்தி தெரியாது போடா டிஷர்ட் போடுது யாருப்பா? திமுக தான் சார். இப்போ காலங்காலமா நீ எதிர்க்கிறீல. இப்போ ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடந்துச்சுல, கேலோ இந்தியாவா? கேலோன்றது ஹிந்தி வார்த்தை. கேலோனா விளையாடுன்னு அர்த்தம். அப்ப நீ உண்மையாலுமே ஹிந்தி எதிர்க்கிற ஆம்பளை, சோத்துல உப்பு போட்டு திங்கிறன்னு சொல்ற, நீ மோடி எதிர்க்கிறன்னு சொல்ற ஆம்பளை விளையாடு இந்தியான்னு வச்சிருக்க வேண்டியதானே? ஏன் கேலோ இந்தியான்னு வச்சா? அது தமிழ்நாடு அரசு நடந்ததா சார்? இந்த ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாநிலத்துல நடக்கும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாநிலத்துல எங்க நடந்துச்சு? இந்த வருஷம் வீட்டுல நடந்துச்சா? தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இல்ல சார், இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்குதுங்கிறதுக்காக நம்ம இந்த கேம்ஸோட நேமை மாத்த முடியாது சார். அப்படியாப்பா? ஆமா சார், ஒவ்வொரு வருஷம் ஒன்னொன்னு ஒவ்வொருத்தங்க ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சார் இது. ஆமா சார், உண்மைதான் சார். ஓஹோ, நல்லா இருக்கே. நல்லா பேசுறியா இப்ப தம்பி? நீ சார் உண்மைதான் சார். தம்பி, நான் இன்னொன்னு விஷயம் கேக்குறேன். மோடி வீடு கட்டி கொடுக்குற திட்டம் இருக்கா? இந்தியா முழுக்க தானே கட்டி கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுல மட்டும் இதுக்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டம்னு வச்சுங்க பேரு. அதே பேரை வைக்க வேண்டியதானே? உன் ஜவரியத்துக்கு மாத்திர காசு கொடுத்தா அந்த திட்டம் மத்திய அரசு திட்டத்துக்கே இப்படி பேர் வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. என்ன கலைஞர் வீடு கட்டும் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், எல்லாத்துக்கும் கலைஞர் கலைஞர் கலைஞர்னு வச்சல, வச்சியா இல்லையா? நீ இந்திய எதிர்க்கிறேன்னு சொல்ற ஆளு என்ன பண்ணிருக்கணும்? கேலோ இந்தியான்னு வச்சது போல விளையாடு இந்தியான்னு வச்சிருக்கணும். சரி, உங்க தாத்தா என்ன சொன்னாரு? சார் அப்படி வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாது? அப்படி இருக்கும், நம்ம எப்படி சார் நேம் மாத்த முடியும்? அப்ப மோடி கிரிக்கெட் வேர்ல்ட் கப் நடக்குது, இந்தியால நடக்குதுங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு பேர் மாத்த முடியுமா? ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரி தான் இந்தியா. அந்த மாதிரி இந்த வருஷம் தமிழ்நாடு ஹோஸ்ட் பண்றாங்க, அதுக்காக பேரே எப்படி சார் மாத்த முடியும்? ஓஹோ, அப்ப நீ இந்திய எதிர்க்க மாட்டே தானே? தமிழுக்கு ஒரு பங்கம் வந்தா உயிரை கொடுப்பேன்னு சொல்றது நடிப்பு தானே? பச்சையா போய் சொல்றது. இதனால தமிழ் அழிஞ்சிருமா சார்? கேலோ இந்தியா தமிழ்நாட்டுல நடக்கும்போது நான் பேர் மாத்தலங்கிறனால தமிழ் அழிஞ்சிருமா? தமிழ்நாட்டுல தமிழ் பேரை வைக்கல. தமிழ்நாட்டுல உங்க தாத்தா என்ன சொன்னாரு? சினிமா படத்துக்கு தமிழ் பேர் வச்சாலே வரி விலக்குன்னு சொன்னாரா? ஆமா சொன்னாரு. சரி, நீ கேலோ இந்தியான்னு வச்சு நீ உனக்கு மோடி அவ்வளவு எதிர்க்க திராணி இல்ல, சரியா? பம்புதான் நீ, சரிங்களா? இங்க அதே மாதிரி மாநாட்டுல செங்கலாலும் தூக்கி காமிச்சாப்ல இல்ல, தெரியுமா? இந்த எய்ம்ஸ் செங்கல்ட்டு மோடியை பார்க்க போனில்ல, அந்த செங்கலை தூக்கிட்டு போயிருந்தாங்க. எய்ம்ஸ் செங்கல் கொடுக்க வேண்டியதானே? சரியா, நம்மள கொடுக்க வேண்டியதானே? ஏன் கொடுக்கல? இல்ல, எய்ம்ஸ் செங்கல் கொடுக்கலாம். நான் நீட் விஷயம் பத்தி நான் பேசுனேன்னு சொல்லியிருந்தாரு. கொடுக்க வேண்டியதானே இந்த எய்ம்ஸ் செங்கலையும் கொண்டு போய், ஏன் கொடுக்கல? சரி, நீட்டுக்கு கையெழுத்து வாங்கி ஏன் குப்பையில போட்ட? கேலோ இந்தியான்னு வைக்கிறதுக்கு உனக்கு திராணி இல்லை, ரைட்டு. கேலோ இந்தியான்னு வைக்கிறதுக்கு போல விளையாடு இந்தியான்னு வைக்க திராணி இல்லை. சரி, உங்க தாத்தா என்ன சொன்னார்? சினிமா படத்துக்கு தமிழ் பேர் வச்சாலே இனிமேட்டு வரி விலக்குன்னு சொன்னார்ல. அப்போ மேல கேலோ இந்தியான்னு போட்டேல, கீழே சின்னதாவது விளையாடு இந்தியான்னு தமிழ்ல ஏன் போடல? நீ பெருசா கேலோ இந்தியா வச்சுக்கப்பா. தமிழ்நாட்டுல நடக்குது, தமிழ் மொழி நடக்குது. கக்கூஸ்ல கூட தமிழ்ல பேர் இருக்கும், இங்கிலீஷ்ல பேர் இருக்கும். பாத்திருக்கீங்களா? பாத்துருக்கேன். ஓகேங்களா? தமிழ்லயும் பேர் இருக்கும், இங்கிலீஷ்லயும் பேர் இருக்கும். பாத்திருக்கீங்களா? கக்கூஸ்ல கூட இங்க தமிழ் வளர்க்கும் போது நீ இவ்வளவு பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி நடத்துற, உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு நடத்தும் போது எந்த மாநிலத்துக்கு நடக்குதோ அந்த மாநிலத்துடைய மொழி இல்லையே? ஏன் அந்த மாநிலத்தோட மொழி இல்லை? அப்ப நம்மளோட மொழியை உலக அளவுல உனக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அக்கறை உனக்கு இல்லைன்னு தானே அர்த்தம்? மோடியை பார்த்து கடன்னு ஆடுறன்னு தானே அர்த்தம்? இங்க வெளியில பொய்யா சொல்றேன் தானே அர்த்தம்? விளையாடு இந்தியான்னு சின்னதா கூட வைக்கிறதுக்கு வக்குல நீ இன்னும் ஹிந்திக்காக உயிரை கொடுப்பேன் மயிரை கொடுப்பேன்னு பேசுற. யார்கிட்ட பைத்தியக்காரன் வேற போடுறீங்கன்னு கேட்குறேன். எங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ லூசு பய மாதிரி தெரியுதான்னு கேட்குறேன். சொல்லுங்க பாப்போம். இப்போ இன்றைக்கு அந்த கருணாநிதி எம்எல்ஏ அவருடைய வீட்டில் அந்த பணிப்பெண்ணுக்கு நடந்த அந்த விஷயம் இருக்குல்ல, மகனுடைய வீட்டில் பெங்களூர்ல அவங்க போய் ஓடி போய் உட்காந்துக்கிட்டாங்களாம் அவங்க அம்மா வீட்டுக்கு, மருமகள், சரிங்களா? காவல்துறை போகிறதுக்கு முன்னாடி தகவல் தெரிஞ்சு கிளம்பி போயிட்டாங்களாம். எப்படா தகவல் தெரியும்? காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருக்கு. எப்படி தெரியும் தகவலுங்க? பெங்களூருக்கு எப்படி தகவல் போச்சு? சரி, நீங்க இந்த விஷயத்தை நீர்த்து போவதற்காக நீங்க கடத்தி போறதுக்குல எவ்வளவு மோசமான விஷயம் இருக்கு தம்பி. உயிரோட இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்றைக்குமே தீ வைக்க மாட்டாங்க, இறந்த பிணங்களுக்கு தான் தீ வைப்பாங்க. இந்த பெண் உயிரோட இருக்கும் பொழுது தீ வச்சிருக்கா அந்த பொம்பளை. படிக்க வந்த பெண் பிள்ளையை பாலியல் தொழில் செய்ய சொல்லியிருக்கு திமுக. புரிஞ்சுங்களா? நீ உங்க அம்மா போய் ரெட் லைட் ஏரியாவில் வேலை செய்யுங்க, அப்படி இல்லையா இங்க வர வச்சே நீங்க சம்பாதிங்க, படுக்க வச்சு சம்பாதிங்க, படுத்து சம்பாதிங்க, முழுசா உங்களால் 2 லட்சமா சம்பாதிச்ச முடியுமான்னு கேட்குறா.
இந்த வார்த்தை இந்த பெண் பதிவு பண்ணியிருக்கு. அப்போ கீழே கமெண்ட்ல போடுறான், அப்போ நீ இவ்வளோ பணம் சம்பாரிச்சு இவ்வளோ கார் வாங்கியிருக்க, நீ எப்படி சம்பாரிச்சுன்னு கேட்குறான். புரியுதுங்களா உங்களுக்கு? படிக்க வந்த பிள்ளையை பாலியல் தொழில் செய்ய சொல்லியிருக்க திமுக, அந்த பிள்ளையை உயிரோடு இருக்கும் பொழுது தீ வச்சிருக்கிற, அந்த பிள்ளைக்கு மிளகாத்தூளை கலந்து கொடுத்து குடிக்க வச்சிருக்கிற, வயிற்றுலேயே மிதிச்சிருக்க, தூங்க விடாமல் செஞ்சிருக்கிற, முடியை வெட்டியிருக்கிற, சிகரெட்டில் சூடு வச்சிருக்கிற, இதில் இன்னைக்கு அந்த பெண் பிள்ளைக்கு எதிராக சில அண்டாக்கள் முட்டுக்கள்லாம் காசை வாங்கிட்டு திமுக ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் காலையிலே வேலைக்கு போயிட்டார், நைட்டு 10 மணி தான் வருவார். அவன் வந்த உடனே இந்த பொண்ணை போய் சூட வைக்க போகிறார், வந்து தூங்குறதுக்கு நேரம் சரியா இருக்கும் அப்படின்ட்டு. அதை பார்த்து இப்போ கமெண்ட்ல எப்படி திரும்ப போடுறான், அவன் காலையில கிளம்பி போயிட்டான், ஆனால் சிகரெட் சூடு வச்சிருக்கான், வீட்டுக்கு யாரா வந்துட்டு போறான்னு கேட்குறான். சார் அந்த கமெண்ட்ல போடுறதுலாம் ரொம்ப கொச்சையா இருக்கு சார். தயவுசெய்து அதை மேற்கோள் காட்டாதீங்க தம்பி. ஒரு பெண் பிள்ளைய இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. இவ இந்த ஆட்சியாளருக்கு எதிராக சார் மிகப்பெரிய தப்பு, தண்டிக்கப்பட வேண்டியதான. கமெண்ட்ஸ்ல இஷ்டத்துக்கு கொச்சையா போடுவாங்க சார். கொச்சையை அதெல்லாம் எல்லா இடத்துலயும் மேற்கோள் காட்டணுமே. ஒரு பெண் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு. ஆர் ராசா ஏன் வாய் திறக்கல இது வரைக்கும்? சோத்தத்துக்கிற சோத்த விட்டு அதெல்லாம் நீங்க சுட்டி காட்டுங்க சார். கண்டிப்பா மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு தான் சார். நடவடிக்கை எடுக்கப்படும். நான் சுட்டி காட்டுவேன். அப்படியே சொர்ணம் வந்து நடவடிக்கை எடுக்கட்டும். கைது பண்ணு. ஏன் கைது பண்ணல? காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை அவ்வளவு ஊக்கையான்னு கேட்கிறேன். அப்படின்றதுலையும் கண்டுபிடிச்சிருவாங்க தெரியுமா? நம்ம காவல்துறை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இப்படி ஒரு நிமிஷம் தான் எல்லாத்தையும் எங்க இருக்கான்னு மொத்தமா அப்படி சலிச்சு சலடையா எடுத்துருவாங்க. இன்ன வரைக்கும் 1 வாரம் 10 நாளைக்கு காவல்துறையால் கைது பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என் காவல்துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்துற நீ ஆட்சியில் உட்காந்துட்டு அவங்களை செயல்படாம உட்காந்துக்கிட்டு நாங்க பொத்திட்டு போகணுமான்னு கேட்கிறேன். அப்போ நீங்க அந்த பெண் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய அவலம் நடந்திருக்கு. நீ பிற்படுத்த சமூகம் சொல்ற ஆர் ராசா, என் மகள் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய தலைச்சிறந்த கல்வி நிலையத்தில் படிக்கிறதுக்கு காரணமே இந்த திமுக சொல்ற. உன் மகளோட சின்ன பொண்ணியா? அந்த பொண்ணு மேல வந்து இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. உன் கட்சிக்காரன் தான். இதே என் தம்பிக்காரன் செஞ்சான்னு வச்சுக்கங்க, செருப்பு கட்டி நான் அடிச்சிருப்பேன். முதல்ல அவன் மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன். அப்போ உன் கட்சிக்காரன் செஞ்சிருக்கான்ல, அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு குரலாவது கொடுத்தியா? கண்டிச்சியா? ஏன் கண்டிக்கல? உதயநிதிக்கு பொண்ணு இருக்குல்ல, உதயநிதி பொண்ணை எவனாவது அடிச்சாலும் சும்மா இருந்திருப்பீங்களா? அன்பில் மகேஷ் பொண்ணை எவனாவது அடிச்சா சும்மா இருந்திருப்பியா? எவ்வளவு நேரத்து வரைக்கும் பொத்திட்டு இருந்திருப்பீங்களான்னு நான் கேட்கறேன். இருக்க மாட்டீங்களா? அப்ப மட்டும் ரோஷம் வந்து பொங்கி இருக்கும்ல. நீ என்ன சொன்ன? உதயநிதி என்னப்பா சொன்னாரு? என் குடும்பமே கலைஞர் சொன்ன மாதிரி, இது என் குடும்பம், தமிழ்நாடே ஒட்டு மொத்தமா என் குடும்பம் இல்லை. உன் வீட்டு குடும்பத்துல உள்ள உன் பொண்ணை தாண்டா கை வச்சிருக்கான், பார்த்துட்டு எல்லாம் பொத்திட்டு உட்காந்துருக்கீங்க. உன் கட்சிக்காரனா பொத்திட்டு உட்காந்துருப்பியா? அப்ப குடும்பம் மயிர்ன்ற நடிக்கலாம் நடிப்பு தானே. அப்புறம் கமெண்ட்ல போட்ட சொல்லாதன்ற நானாவே இன்னும் நிறைய சொல்லியிருப்பேன். ஊடக நாகரிகம் கருதி நான் அமைதியா போயிட்டு இருக்கிறேன். இவர்கள் வந்து ஒரு பெண் பிள்ளை வந்து இன்னைக்கு ஆட்சியாளர்கள் இவருக்கு எதிர்த்து இவ்வளவு பெரிய தப்பு செய்யறாங்கன்னு சொல்லணும். முதல்ல ஒரு நடவடிக்கை இருக்கேன். இவ்வளவுலாம் எதுக்குப்பா? இதே ஆட்சி ஜெயலலிதா ஆட்சியாக தான் நடந்திருக்கும். ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இது ஜெயலலிதாவுடைய ஆட்சியாக இருந்தா ஒரு பெண் பிள்ளை இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த அமைச்சர் நேரம் அமைச்சராக இருந்திருப்பாரா? எம்எல்ஏவா இருந்திருப்பாரா? அந்த மகனும் மருமகளும் இப்படி ஊருக்குள்ள ஜாலியாக சுத்திட்டு இருப்பாங்களா? தட்டி தூக்கி இருக்க மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து திமுக காரன் எம்எல்ஏ என்ன செஞ்சாலும் பொத்திட்டு இருக்கிறீங்க. பெண் காவலர் மேல கை வச்சா பொத்திட்டு இருக்கிறீங்க. யார் கை வச்சா? திமுக காரன் தான் கை வைக்கிறான். ஸ்டேஷன் ஏறி மிரட்டிட்டு போறானுங்க. இந்திய தமிழ்நாட்டுல பெண் பிள்ளையை கொண்டு ஒரு பெண்ணை கூப்பிட்டு போயிட்டு பிறப்புறுப்புல மிளகாத்தூள் தடவினால கூட்டுப்பாளையம் செஞ்சாருங்களே, எதுக்குமே வாய் திறக்க மாட்டீங்க. அப்போ நீங்க சமூக நீதி பேசுறீங்க, பெண்ணியம் பேசுறீங்க, வெக்கமா இல்லடா உங்களுக்குலாம்? சோத்த திங்கிற எல்லாத்துக்கு கேட்கிறேன். இதுக்கு சப்போர்ட் பண்றா பாருங்க. இதுக்கு மௌனமா எத்தனை அரசியல் கட்சிகள் மௌனமா போறீங்க இது வரைக்கும் கூட்டணியில் இருக்கிற நபர்கள்லாம்? தம்பி, சோத்துல உப்பு போட்டு திங்கிற ரோசமா இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பெண் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய அநீதி நினைச்சுன்னா பேசுவாயா? எவன் சாணியை தின்ட்டு எவன் வந்து சாக்கடை குடிச்சிட்டு எவன் சாணியை தின்ட்டு இருக்கானோ அவன் வந்து அமைதியா போவான், காசை வாங்கிட்டு எச்சப்பைய மாதிரி. நான் ஏன் அப்படி அமைதியா போகணும்னு கேட்கிறேன். அவ்வளோ பெரிய அவலம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த பொண்ணை நல்லா இருந்தா நாங்கள் பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடுற பார்க்கிங்ல இருக்கிறத. என்னடா கதை பண்றீங்க? அப்ப நீங்க ஆட்சியாளர்கள் வந்து அடுத்தடுத்த பிரச்சனை வந்து அதை பத்தி பேசிடுவாங்க, ஊடகமும் அதை பத்தி கவனம் செலுத்த போகிறது, இது கண்டுக்க மாட்டாங்க. இதை நீர்த்து போக வைப்பதற்காக இப்படி கடத்தி கொண்டு போலாம்னா நான் கேட்கிறேன், காவல்துறைக்கு அவ்வளவு திராணி இல்லையா? நீங்க சொல்லுங்க பாப்போம். கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிக்க முடியும், ஒரு நாள்ல கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இவன் அவ்வளவு பெரிய தீவிரவாதி என்ன தலைமுறை வருது தமிழ்நாட்டை விட்டு ஓடி போய் கண்டுபிடிக்க முடியாது உங்களால? இது என்ன விளையாட்டு பம்மாத்து வேலை காட்டிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் கிறுக்கு போய் நினைச்சிட்டீங்கன்னா அப்ப முதல்வர் செயல்படலன்றது கரெக்டா இருக்கா? பொம்மை முதலமைச்சர்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்காரு. துணை முதலமைச்சர் துடிக்கிறது, மக்கள் பிரச்சனை அடிக்கிறது உதயநிதி. ஏன் இதுக்கு கூட ஒரு கண்டனம் தெரிவிக்கல? கண்டனம் தெரிவிச்சிங்களா? அப்புறம் இயற்கையை பார்த்து வழிபடக்கூடிய ஒரு விஷயமாக இதற்கு முன்பாக இருந்தது. இன்றைக்கு வந்து மத அரசியல் அதிகமாக பண்றாங்க, கிருத்திகா ட்விட்டு போடுறாங்க, இன்ப நிதி அப்படியே உதயநிதி வந்து அதுக்கு ஹார்ட் சிம்பிள் போட்டு விடுற. என்னது? இந்த மேடைக்கு போனாக்கா சனாதன மேடைக்கு போயிட்டு அங்கே வந்து நான் வந்து ஹிந்துன்னு பேசுகிறேன். இந்த பக்கம் போனேனாக்கா ஒருத்தர் சர்ச்சுக்கு போயிட்டு கிறிஸ்டின்னு பேசுகிறேன். இந்த பக்கம் போனேனாக்கா தொப்பியை போட்டு முஸ்லீம்னு பேசுகிறேன். நாளைக்கு திருநங்கை மாநாட்டில் போய் என்ன பேசுவேன் கேட்குறேன். உதயநிதி கேட்குறேன். அங்கே போய் திருநங்கைக்கு ஒரு மாநாடு ஏற்படுத்துறாங்க, அங்கே போய் என்னன்னு பேசுவேன்? அங்கே போய் நான் திருநங்கைன்னு பேசிடுவியா? சமூக ஒட்டுறதுக்காக பாதிக்கிறேன்ட்டு நான் கேட்குறேன். ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் தம்பி. எல்லா அப்பனோட இன்சியலும் எப்படி எனக்கு பொருந்தும்? என் அப்ப இன்சியல் தானே எனக்கு பொருந்தும். நான் ஏதாவது ஒன்றா தானே இருக்க முடியும். எப்படி ஒருத்தன் எல்லாவும் இருக்க முடியும்? ஏன் நடிக்கிறேன்னு கேட்குறேன். நான் சொல்லிட்டு போ, என் மதம் இது, நான் வழிபடக்கூடிய. ஒரே இடத்துல தான் சொல்லியிருக்காரு மதத்தை பத்தி. நான் கிறிஸ்தவன் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. நான் இஸ்லாமியனோ நான் ஹிந்துனோ அவர் சொன்னதே இல்லை. அப்ப நீ பார்க்கல, நான் சொல்லல. கேப்ரி டான்ஸ் பார்த்துருக்கேன். நீ புரியல?
எவ்வளவு இடத்துல எவ்வளவு விஷயங்கள் கிறிஸ்தவன் சொல்லியிருக்காரு, அதை நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு பெருமை தான் சொல்லியிருக்காரு, நான் பார்த்திருக்கேன். இந்துக்களுக்காக பேசியிருப்பாரு, இஸ்லாமியர்களுக்காக பேசியிருப்பாரு. ஆனா நான் ஹிந்து தான், நான் இஸ்லாமிய என்ன பேசினாப்ல? சனாதன மேடைன்னு அப்படி சனாதன ஒழிப்பு மாநாடு, சனாதன ஒழிப்பு மாநாடுல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் பேசினாரு. சரி, டெங்கு மலேரியா மாதிரி அதையும் ஒழிக்கணும்னு பேசினாரு. நீங்க வந்து ஹிந்துன்னு அப்ப எங்கேயுமே ஒரு மேற்கோள் காட்டவே இல்லையா? நான் பார்க்கல. அவர் ஹிந்துவே கிடையாது, அப்ப முஸ்லீம். அவர் கிறிஸ்டியன் சார். அவர் தான் சொன்னாரு நான் கிறிஸ்தவன் சொல்றாரு. நான் கிறிஸ்தவன் சொல்லியிருக்காரு சார். ஹிந்து கிடையாது அப்ப, கரெக்டா? அவர் தான் சொல்றாரு நான் ஹிந்து இல்ல, நான் கிறிஸ்டியன். நான் பிறப்பால் நீ ஹிந்துவா, ஹிந்து இல்லையா? கிறிஸ்டியனுக்கு ப்ராப்பரா கன்வெர்ட் ஆயிட்டியா, ஞானஸ்தானம் எடுத்தியா? அதெல்லாம் அவர் தான் சார் விளக்கணும். செய்யலையே தம்பி, அவர் தான் விளக்கணும். எப்படி சொல்ல முடியும்? செய்யல. நான் கேட்கிற கேள்விக்கு ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லுங்க. ஞானஸ்தானம் எடுத்தாரா? கிறிஸ்தவ பேர் மாத்திக்கிட்டாரா? சர்ச்சுக்கு இல்ல, கிறிஸ்டியன் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான் சார். பேர் மாற்ற பத்தி அவர் சொல்ல. ஏன் கிறிஸ்டின் சொன்னாரு? என் பொண்டாட்டி கிறிஸ்டின், அதனால நான் கிறிஸ்டின் சொன்னாரு. புரிஞ்சா உங்களுக்கு? நான் காதல் திருமணம் பிடிச்சிருக்கேன், என் மனைவி கிறிஸ்டின், அதனால நான் கிறிஸ்டின் சொன்னாரு. இது எவ்வளவு பெரிய நடிப்பு தானே அது? சொல்லுங்க. மத நல்லிணத்துக்காக நீ ஒற்றுமைக்கு போராடுறேன்னு சொன்னாக்கா இங்க ஏன் இவ்வளவு ஜாதிய கட்சிகள் ஏன் வந்துச்சு? திமுக ஆட்சியில் உட்காந்துச்சுல, அப்படியே சமூக நீதியை காப்பாற்றணும், பகுத்தறிவு பேசுறீங்கல்ல, ஏன் இவ்வளவு ஜாதிய கட்சி தமிழ்நாட்டில் உருவாச்சு? உருவாறதுக்கான நோக்கம் என்ன? நீங்க எதுவுமே செய்யலை, எதுவுமே புடுங்கலை. எங்களை வந்து இதே மாதிரி தான் வேங்க மாதிரி சிறுபான்மை நசுக்கிறது, இஸ்லாமியர் போர்வையில் வந்து இஸ்லாமியர் வந்து நாங்கள் தான் பாதுகாவல்னு சொல்லிட்டு போர்வையில் நின்றுட்டு எங்களை இஸ்லாமியில் போட்டு அடிக்கிறது, கிறிஸ்தவர்களை போட்டு நசுக்கிறது, இந்த மாதிரி தொடர்ந்து செய்ய தான் அவன் மதத்திலே வந்து ஒரு தலைவன் உருவானா, ஒரு கட்சி உருவாக்கினா எங்களை நாங்கள் தான் காப்பாற்றிக்கணும்னு முடிவு பண்ணி தான் இத்தனை கட்சி உருவாச்சு. அப்போ திமுக எதுவுமே செய்யலன்றதுக்கு பெரிய என்ன சான்று வேணும்னு உங்களுக்கு கேட்குறேன். இவ்வளவு மோசமான விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் ஆடலம்பாடு நடத்துறீங்க, இந்த பக்கம் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதுவுமே கவனிக்க மாட்டீங்க. நாளைக்கு துணை முதலமைச்சர் துடிக்கிறீங்க, மக்கள் பிரச்சனை அடிக்கிறீங்க. என்ன செய்ய போறீங்க நாளைக்கு சொல்லுங்க? இந்தியா கூட்டணி இதை வந்து இது ஒட்டு மொத்தமா இது நடக்காது. பிஜேபி கவனிச்சுட்டே இருக்கு தம்பி. ஒரே சனாதனத்தை வந்து துண்டு பிரசங்கம் அடிச்சு கொடுத்து இவ்வளவு பிரச்சனை முடிச்சு விட்டாங்க. அப்ப திமுக இவ்வளவு பிரச்சனை செஞ்சிருக்கு, கருணாநிதி மேட்டரையும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க பிஜேபி எல்லாமே. அப்ப நாளைக்கு அவங்க வந்து எப்படி ஒரு வீடியோவாகவும் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனாகவும் ஒரு துண்டு பிரசங்கத்துல எல்லா போட்டோஸும் போட்டு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதை கொண்டு போய் கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு நம்ம தோத்து போயிடுவோம். அதனால அப்படின்றதுனால மம்தா தன் செல்வாக்கையும் இழந்துடக்கூடாது, இவங்க கூட திமுக கூட போயிட்டு தனக்குன்னு இருக்க செல்வாக்கை தக்க வச்சுக்கிட்டு ஜெயிச்சுட்டு ராகுலுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். அதே தான் அதிலும் கெஜ்ரிவாலும் போயிருக்காரு. அப்போ திமுக கூட இருந்த பயணிப்பதனால் காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும்ன்றதுனால இப்ப சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் இன்னைக்கு நாளைக்கெல்லாம் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேணா நடக்கலாம் தம்பி. எலெக்ஷனுக்குள்ள எப்ப வேணா எது வேணா மாறும். நாளைக்கு திமுக கூட இருந்து காங்கிரஸ்க்கு நிச்சயமா விலகுறதுக்கான எல்லா வழிவகையும் இருக்கு. ஏன் சொல்றேன்னாக்கா, கேலோ இந்தியாவுக்கு பிரதமர் இங்க வந்த பொழுது மிகப்பெரிய ராஜ வரவேற்பு. கவனிச்சிங்களா? இங்க பிஜேபி ஆட்சி இருந்தா கூட இப்படி வரவேற்பு நடந்திருக்காது. நீ மோடி எதிர்க்கிறேன்னு சொன்னல, ராஜ வரவேற்பு கொடுத்தல. சரி, மோடிக்கு முக்கியத்துவம் கொடுத்த, பிரதமர் கொடுத்தேன்னு வச்சுக்க. போன வாட்டி கோ பேக் மோடின்னு போட்டோம், கருப்பொலன்னு தின்னோம், விட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து சோத்துல வந்து உப்பு போடலாம் விட்டுட்டோம், அதனால நாங்கள் வந்து செய்யறோம்லாம் எல்லாம் ரைட்டு. அன்னைக்கு ஏன் காங்கிரஸ்காரனை வீட்டு சிறையில் வச்சேன்? ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரர் மோடி அவர்கள் வரும்பொழுது வரும்பொழுது காங்கிரஸ்காரர்களை வீட்டு சிறையில் வைத்தார்கள். ஏன் அவங்க எதிர்த்து எதுவும் பேசிடக்கூடாதுங்க? கோபேக் மோடி சொல்லிடக்கூடாது, கருப்பு பலூன் விட்டுறக்கூடாது, கருப்பு கொடி காட்டிடக்கூடாதுங்கிறாங்க. இப்ப ரீசெண்டா கேலோ இந்தியாவுக்கு வரும்போது நடந்திருக்கு. அதை கொடுத்து சத்தியமூர்த்தி பவன்ல கூட்டம் நடந்து பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ நம்ம கூட்டணியில் இருக்கிறோமா, பிஜேபி கூட்டணியில் இருக்கா திமுக கூட? நம்ம ஏன் வீட்டு சிறையில் வைக்கணும்? 8 மணி வரைக்கும் வீட்டு சிறையில் பல நபர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் மண்டபத்தில் தங்க வச்சாங்க. அப்போ இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்க திமுக நாளை என்ன வேணாலும் செய்யும். புரியுதுங்களா? அதைத்தான் சொல்றேன். இவர்களால் நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு வரப்போறது கிடையாது, இந்தியாவுக்கும் பெரிய விடிவு வரப்போகிறது கிடையாது. கனிமொழி என்ன பேசுனாங்க நீங்க கவனிச்சிங்களா? அந்த கூட்டத்துல இருள் வந்து வடநாட்டுல வந்து பயங்கரமா இருக்கான். இங்க இளைஞரணி மாநாட்டுக்கு வந்து இளைஞர்கள் அப்படியே நடந்து போங்கள். எப்படி? பஸ் பிடிச்சி போங்க, கார் பிடிச்சி போங்க, டிக்கெட் நான் வாங்கி தரலாம் சொல்ல, அப்படியே நடந்து போங்கள். நடந்து போனா அங்க இருக்கக்கூடிய இருளை ஒழித்து விடலாம். நீங்க என்ன கழட்டதுக்கு உட்காந்துருக்கீங்க? பொதுமக்கள் நான் ஏன்டா நடந்து போகணும் நான் கேள்வி இருக்குல்ல. என் இளைஞர்கள் எதுக்கு வடநாட்டுக்கு போகணும்? அவன் இப்போ வடநாட்டுக்கு வந்து பொழைக்கிறதுக்கு இங்கே வந்துகிட்டு இருக்கிறான். இங்கே செழிப்பாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கவங்களையும் அங்கே காலி பண்ணி விட்டுட்டு அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க இடத்த எடுத்துட்டு ஜாலியாக போய் செட்டில் ஆனாவான். அதுதானே உங்கள் அரசியல் கட்சினால எந்த மாற்றமும் இங்கே நடக்க போகிறதே கிடையாது தம்பி. திருப்பூர் பல்லடத்துல பத்திரிகையாளர் ஒருவர் வந்து பயங்கரமா தாக்கப்பட்டிருக்கிறாரு, வெட்டப்பட்டிருக்கிறாரு. அந்த செய்தி மிகப்பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கு. அரசியல் கட்சி தலைவர்களும் அறிக்கைகள் விட்டுருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, அந்த செய்தியாளர் வந்து முன்னாடியே காவல்துறையிட்ட சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி எனக்கு வந்து த்ரெட் இருக்கு, சிலர் வந்து என்ன ஃபாலோ பண்றாங்க, என்ன தாக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லியும் வந்து அவரை வந்து தாக்குதலுக்கு முன்னாடி அவர் வந்து காப்பாற்ற முடியல. இன்னைக்கு அவர் படுகாயம் அடைஞ்சு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க அப்படிங்கிற செய்தி வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? தொடர்கதையாக இந்த ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அம்பலப்படுத்தக்கூடிய நபர்களுக்கு இங்கே பாதுகாப்பே கிடையாது. நீங்க விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது இந்த திமுக ஆட்சியில தான். பத்திரிகையாளர் இப்போ வந்து வெட்டியிருக்கிறாங்க. காவல்துறையை அதே மாதிரி இங்கே வந்து பல நபர்கள் வந்து தாக்கப்பட்டிருக்காங்க. ராணுவ வீரர் இங்கே வெட்டப்பட்டிருக்கிறாரு.
ஸோ தொடர்கதையாக இதை தாண்டி வந்து இதே மாதிரி இத்தனைக்கும் அவர் வந்து காவல்துறைக்கு அறிவிச்சும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலை. இதே சென்னையில் டான் பாஸ்கோ ஸ்கூலில் இப்போ வேலை செஞ்ச ஆசிரியர் கூட பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறையில் போய் சொல்லி கூட அவர் கணவராலேயே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கூட நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து பெரிய கூட்டுப்பாலியலுக்காக அவங்க உட்படுத்தப்பட்டு பெரிய ஒரு மன இதில் போயிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் காவல்துறையை வந்து மௌனமாகவே வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம். நீங்கள் கள்ளச்சாராயம் வித்த போது கூட காவல்துறை கண்டுபிடிக்கல. பெரிய மரணம் நடந்த பிறகுதான் அடுத்த நாளே கிட்டத்தட்ட பல ஆயிரம் வழக்குகள் பதிவு செய்யப்படுது. அப்போ காவல்துறைக்கு எங்கே நடக்குது எல்லாம் தெரியுது. செயல்பட விடாமல் வைப்பது யாரு? காவல்துறையை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது யார்? முதல்வர் தானே. அப்போ தொடர்கதையாக ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை கொலை செய்யக்கூடிய போகிற அளவுக்கு போகக்கூடிய இந்த போக்கு இருக்குல்ல, இதுதான் இந்த திராவிட மாடலுடைய ஒரு வெற்றி. கரெக்டுங்களா? திராவிட மாடலுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி இதுதான். என் மக்களை தொடர்ச்சியாக கொண்டுகிட்டே இருக்கிறது. கொண்டு போய் அவங்ககிட்டயே வந்து பணத்தையும் ஒழிச்சு வைக்க வேண்டியது. கரெக்டுங்களா? இன்றைக்கு கஞ்சா எவ்வளோ பெரிய புழக்கமாக இங்கே தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கல்ல. இன்றைக்கி கூட நீங்கள் பாருங்கள், இந்த விழுப்புரத்தில் நீங்கள் பார்த்துக்கலாம், பழைய பேருந்து நிலையத்தில் மாணவர்கள், காலேஜ் மாணவர்களும் ஸ்கூல் பசங்களும் கஞ்சால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து தடுக்க முடியல. கஞ்சா போட்டுட்டு இதே சென்னையில் வெட்டினா போலீஸ் தண்டையார்பேட்டில், அதே வந்து இப்போ பூந்தமல்லியில் போலீஸை வெட்டினானுங்க. ஸோ மிக பிரம்மாண்டமான இந்த கஞ்சாவுடைய விரிவடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா தமிழ்நாடு முழுக்க. அதை தடுக்கிறோம், கஞ்சா வேட்டை 2.0 3.0 அப்படின்னா காவல்துறையினர் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இருந்தும் அதை கட்டுப்படுத்த முடியலையே சார். மாணவர்கள் வரைக்கும் கஞ்சா போயிடுச்சு. நம்ம பார்க்குறோம் நிறைய ரயில் நிலையங்களில். கஞ்சாவை ஒழிப்பது என்னுடைய கனவு. முதல்வர் சொல்லிக்கிறது பார்த்தீங்களா? கஞ்சா இல்லாமல் மாநிலமாக மாற்றுவது, கஞ்சாவை ஒழிப்பதுதான் என் கனவுன்னு சொல்லும்போது நான் கூட ஒழிச்சிருவான்னு பார்த்தா எடுத்து திமுக பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்காங்க. புரியல எனக்கு. அப்போ ஒழிப்பேன்னு சொன்னப்போ புரியல. இவங்க வந்து இப்போதான் புரியுது. எல்லாத்தையும் இவங்க ஒழிச்சு வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்து விற்கிறது. கரெக்டுங்களா? நீங்க அதிகமாக இதுக்கு முன்னாடி கவனிச்சு பாருங்களா, இது பெரியார் மண் அண்ணா மண்ணு பேசிருக்காங்க. கரெக்டுங்களா? பெரியார் மண்ணுன்னு பேசும்போது அப்போ கவனிக்கல. ஆத்துல இருந்து ஒட்டுமொத்த மண்ணே அண்ணாங்களா? இவங்க பேசும்போது நம்ம கூர்ந்து இந்த வார்த்தையை கவனிக்காம விட்டோம்னா அது பின்னாடி எவ்வளவு பெரிய சூழ்ச்சி வச்சிருப்பாங்க நமக்கு தெளிவா. அவங்க கரெக்டா தான் சொல்றாங்க, நம்ம தான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். அவங்க ரொம்ப தெளிவா எதுலலாம் சம்பாதிக்க முடியும், எப்படிலாம் சம்பாதிக்க முடியும். கனிமொழி என்ன சொல்றாங்க, நீ வந்து ராமர் கோயிலை குறித்து அவங்க பேசியிருக்காங்க, கவனிச்சிங்களா இல்லையா? சேகர் பாபு கேட்கறாங்க, எனக்கு கோயிலை பற்றி அதிகமாக தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும், கோவில் கட்டி முடிப்பதற்கு முன்பாகவே கும்பாபிஷேகம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கோயிலை பற்றி தெரியாது, ஆனால் உண்டியலை பற்றி தெரியும், அதில் இருக்கக்கூடிய நகைகளை பற்றி தெரியும்ன்றது திமுக கொள்கை. சரிங்களா? கோயிலை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, ரைட்டு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ஏன் கட்டி முடிக்கணும் தெரிஞ்ச? கோயிலை பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது. பஸ் ஸ்டாண்டை பற்றி தெரியும்ல, அது என்ன உங்க வீட்டு பெட்ரூம் நினைச்சோன்னு திறக்கிறதுக்கு? மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடம்ல, சோத்துக்கு அங்கே தண்ணிக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் செத்தான், எவ்வளோ பேர் அடிச்சுட்டு போன வாட்டி பொங்கலில் போகும்போது எவ்வளோ 10 லட்சம் பேர் வந்து ஒன்றும் இல்லாமல் புள்ளக்குட்டியை வச்சுட்டு கதர்னானுங்க. ஏன் அந்த அறிவு உங்களுக்கு இல்லை? அப்போ மக்களை சார்ந்து மக்கள் பிரச்சனையை சார்ந்து எதையுமே கூர்ந்து கவனிக்கல. ஹிந்தி கற்றுக்க மாட்டேன்னு போடான்றது, அதுக்கப்புறமேட்டு கேலோ இந்தியானே வைக்க வேண்டியது, கீழே விளையாட்டு இந்தியான்னு கூட போகிறதுக்கு துப்பு கிடையாது, பயப்பட வேண்டியது. அதுக்கு இதெல்லாம் தாண்டி நீ வந்து பிற மொழிகளை கற்றுக்கிறது கூட உனக்கு ரைட்டு, உன்னுடைய சாய்ஸ். ஆனால் பிறருடைய வாழ்வியல் முறையை கற்றுக்கணும். நீ அவனுடைய வாழ்வியல் முறை என்ன, அவன் உணவு கலாச்சாரம் என்ன, அவன் குலதெய்வ வழிபாடு என்ன, அவனுக்கு எது நெருடலாக இருக்குது, எது நெருடலாக இல்லை, எது அவனுடைய அந்த சூழல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்காமல் நீங்கள் எப்படி அடுத்த தளத்திற்கு அவனுக்கு தேவையான விஷயத்தை செய்ய முடியும்னு கேட்குறேன். பள்ளிக்கு நீங்கள் ஒதுக்குறது வெறும் 1 கோடி, மிருகங்களுக்கு 19 கோடி, டாஸ்மார்க்கு நீங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து ஸ்டாண்டில் வந்து டெட்ரா பேக்கை வேறு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டாங்க. அது வேறு அதுக்கான வேலை போயிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் பேர், வீரத்திற்கும் கலைஞருக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. காலை எவ்வளோ அடக்கியிருக்காரா? இல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல தலைவர்கள் பேரு பேருந்து நிலையத்துக்கு அரங்கத்துக்கு வைக்கிறது வழக்கம் தானே. பேருந்து நிலையத்துக்கு வச்சு எல்லாத்தும் வந்து ஆப்டா தான் வைக்கணும். ஒரு எழுத்தாளர்னா ஒரு புத்தகத்துக்கு மட்டும் தான் அவருடைய பேர் வைக்கணும்னோ, இல்ல நூலகத்துக்கு மட்டும்தான் அவர் பேர் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தானே விளையாட்டுத்துறை கொடுத்து உதயநிதி கொடுத்தீங்க. எந்த அறிவும் இல்லாத ஆளுக்கு மாசுக்கு. அதனால தான் நீங்க கொண்டு வந்து சுகாதாரத்துறை கொடுத்தீங்க. கரெக்டா? அந்த துறை சார்ந்த அறிவில்லாத நபர்கள், தம்பி குறிப்பிட்ட துறைக்கு அந்த துறை சார்ந்த நபர்களை தான் கொடுக்கணும். கண்டிப்பாக புரியுது? அதுல விளையாட்டா இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், சட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான துறை. இதெல்லாம் அந்த துறை சார்ந்த அறிவோ அதை பற்றி புரிதலோ இல்லாத நபர்கள் கொடுத்தீங்கன்னா, காசியப்பன் பாத்திரங்கள்ல இருந்து ஒருத்தன் கப்பு வாங்கி கொடுப்பான், மாற்றத்தினால இதை கொண்டு போய் முதல்வர்கிட்ட கொடுப்பீங்க. அவ்வளவுதான் உங்க அறிவா இருக்கும். உதயநிதியா தானே செஞ்சாரு. எதுக்கு துறை சார்ந்த நபர்களை வைக்கணும்னு சொல்றேன்ல. இப்ப நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சீங்கப்பா கிளாம்பாக்கத்துக்கு, நீங்க தான் வந்து பதிவெல்லாம் சொல்லாதீங்கன்றீங்க. அங்கே என்ன போடுறான் ஊரில்? அதாவது நீங்கள் நல்லாட்சி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கோவம் வந்திருக்காது. அவன் எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லை. அப்போ வந்து கலைஞர் சிலை மட்டும் உள்ளே போனாக்கா ஊருக்கு போகும்போது உங்கள் ஒப்ப மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் விளங்குமான்னு போடுறான் ட்விட்டரில். ஓகேங்களா? சரி, இதுக்கெல்லாம் வச்சுட்டு நான் கேள்வி கேட்கலப்பா. விளையாட்டு சார்ந்த இடம் இல்லையா? அது வீரம் சார்ந்த இடம் இல்லையா? காலை அடக்குவதற்கு கலைஞர் காலை அடக்கியிருக்காரு. காலை அடக்குனது காலையா இல்லது? அவர் மாடுபிடி வீரரே இல்லை சார், அவர் அரசியல்வாதி, அவர் எழுத்தாளர். அதை கொண்டு போய் எங்கே வச்சிருக்கீங்க? அப்போ நம்ம நாட்டில் வீரர்களே கிடையாதா? வீரத்துக்கு பேர் போன பண்ணு தானே. எவ்வளோ போராளிகள் இருக்காங்க, எவ்வளவு வீரர்கள் இங்க இருந்திருக்காங்க. அவர்களுடைய சிலை அங்க வைக்க வேண்டியது. அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்க கட்சியினுடைய எல்லாரும் பண்றதுதான் சார்.
எப்ப அப்படி பார்த்தா டாஸ்மார்க்ல கொடுத்தா உங்க நாளைக்கு போட்டோ நீங்க ஆட்சிக்கு வாங்க சார், நீங்க ஆட்சிக்கு வந்து உங்க இஷ்டத்துக்கு வைங்க சார். யாரு நான் ஆட்சி அதிகாரத்துக்கு மட்டும் வந்தாரதுக்கு விட்டுருங்க. நான் வந்து வெறும் சட்டமன்றத்துக்குள்ள போனாலே போதும், திமுக தேவசம் பண்ண விட மாட்டேன் தெரியுமா? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாதனாலதான் இவ்வளவு ஆட்டம் போட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டீங்க. கூட்டணி கட்சியில மௌனமா இருக்கு, புரியுதுங்களா? ஒவ்வொரு நபரையாவது ஒவ்வொரு கட்சியில இருந்து சரியான நபரை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சின்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு இந்த பக்கம் அண்ணாமலை, இந்த பக்கம் எடப்பாடியார், இந்த பக்கம் வந்து சீமான், இந்த பக்கம் நாங்கெல்லாம் போனோம்னா சும்மா இருப்போம்னு நினைக்கிறீங்களா? நீங்களாம் ஒன்னா சேர்ந்து திமுக வந்து எதிர்க்க போறீங்க. இப்ப திமுக நல்லா காங்கிரஸ்ல இருந்துட்டு நீங்க வந்து அண்ணாமலை அவர்களை புகழ்ந்து பேசுறது இப்ப நான் அண்ணாமலை எங்க புகழ்ந்து பேசினேன்? நாங்கெல்லாம் சேர்ந்துட்டோம்னா அவங்கள வந்து கேள்வியால கேட்டு இன்னைக்கு ஊடகத்தை நீ ஊடகவியல்ல தானே இன்னைக்கு திமுக காரன் அண்ணாமலை சொல்றதுக்கு பதில் சொல்றாரா இல்ல அவங்க புதுசா ஏதாவது செஞ்சுட்டு பதில் சொல்றாங்களா? அண்ணாமலை அவர்களும் பதில் சொல்றாங்க. மோடி அண்ணாமலை சொல்வதற்காக மட்டுமே திமுக இது வரைக்கும் பேசிட்டு இருக்கே தவிர திமுக செஞ்ச சாதனை நீங்க பேசுவதற்கு அவங்க நேரம் இருக்கா? இல்ல அதைத்தான் சொல்றேன். அப்போ தனித்தனியாக எதிர்க்கிறோம்ல. நாங்க இப்போ ரொம்ப சிம்பிளா கேட்கறேன், எதிர்க்கணும் திமுகவை? நீங்க அப்துல் கலாம் யாராவது எதிர்த்து பாத்தீங்களா? ஏன் எதிர்க்கல? கெடுதல் செய்யலப்பா. அவரு மாணவர்களுடைய வாழ்ந்தாரு, மாணவர்களுக்காகவே வாழ்ந்தாரு, தன் சொத்தை கொடுத்தாரு, தன் உயிரையும் மாணவர்களுக்கு மத்தியிலே விட்டாரு. அப்படி ஒரு தலைவன் நான் வாழ்ந்துட்டேன்னா நாங்க ஏன் உன்னை எதிர்க்க போறோம்? நீ செய்ததெல்லாம் திருடுத்தனம், ஐயக்கத்தனம், முள்ள மறுத்தனம். அப்ப ஏன் கேட்கக்கூடாது? அப்ப சமரசம் இல்லாமல் கேள்வி கேட்க ஆள் இருந்தாக்கா இந்த பிரச்சனை இருக்குல்ல, இந்த மாதிரி அட்ராசிட்டி நடக்காது. அதுக்காக தான் சொல்றேனே தவிர ஒவ்வொரு நபரையாவது சேர்ந்துருங்க. நான் போய் என்ன பிஜேபி ஓட்டு கேட்டோம், வாக்கு கேட்கறேன்னா இல்ல சீமானுக்கு போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன்? சொல்ல போறது கிடையாது. சரியான நபர், கேள்வி கேட்க நபர்களை அங்கீகரிக்கணும்னு சொல்றேன். அப்பவாவது இந்த நபர்கள் இருக்கக்கூடிய திருட்டுத்தனத்தை தடுப்பதற்கும் நல்லாட்சி கொடுப்பதற்கும் இந்த மக்களை சோத்துக்கும் தண்ணிக்கு பிச்சைடாம வைக்கிறதுக்கும் நம்ம வழிவகை பண்ணலாம்ன்றேன். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சித்ரகுமார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.